இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, கார்மேல் மலை புனித கன்னி மரியாவின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். எனவே அன்னையின் அருட்பெரும் விழாவில் நமது வாழ்க்கையில் தாயன்போடு நாம் எவ்வாறு இணைந்திருக்கிறோம், நமது வாழ்வின் அர்த்தங்கள் எவ்வாறு இணைந்து காணப்படுகிறது என்ற உண்மையின் அர்த்தங்களை அன்னையின் பெருவிழா நமக்கு உணர்த்த விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கன்னி மரியா வாழ்ந்த நாசரேத்துக்கு அருகாமையில் கார்மல் மலை இருந்தது. கார்மல் மலை துவக்கத்திலிருந்தே ஒரு புனித மலையாக கருதப்பட்டு வந்துள்ளது. இதன் அழகு பற்றி எசையா 32 வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் காற்றுக்கு ஒதுங்கிக்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்தில் நீர் உள்ள கால்வாய் போலும் காய்ந்த மண்ணில் பெரும் குன்றின் நிழல் போலும் இருப்பார் என்று இம்மலையை பற்றி அழகாக சொல்லப்படுகிறது. எபிரேய மொழியில் கார்மல் என்பதற்கு தோட்டம் என்று பொருள். எனவே இந்த மலையில் இறைவாக்கினர் எலியா தங்கி ஜெபத்தில் நாள்களை செலவிட்டார் என பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இறைவன் பால் இறைவாக்கினர் கொண்ட வேட்கை பற்றி எறிந்தது இந்த மலையில்தான். இறைவன் மேல் எலியா கொண்டிருந்த பற்றுறுதியை வெளிப்படுத்திய இடமும் இந்த மலைதான். சிலுவை போர் நடந்த காலத்தில் இங்கு அடைக்கலம் புகுந்து வாழ்ந்த துறவிகளில் ஒரு சிலர் தங்களை முறைப்படி ஒரு துறவர சபையாக கிபி 1150 அமைத்துக் கொண்டார்கள். எனவே துன்பங்கள் மத்தியிலும் இறைவனோடு அவர்கள் கொண்டிருந்த பற்றுறுதி, மேலும் கடவுளின் அருள் உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக கன்னி மரியா தங்களை பாதுகாத்து வருவதற்கு ஒரு அடையாளம் காட்டும்படியும் இவர்கள் வேண்டி இருக்கிறார்கள். கன்னி மரியாவை வேண்டுதலுக்கு பதிலளிக்கும் விதமாக உத்திரியத்தை அணிந்து கொள்ள சொன்னார். இது அவர்களுக்கு தம் தாயன்பின் அடையாளமாக விளங்கும் என்றார். இதன் காரணமாக இன்றைய திருநாள் உத்திரிய அன்னை திருநாள் என்று கூட அழைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்திரியம் கார்மல் சபை துறவிகளில் உடைகளில் ஒன்றாகும். இது துறவியின் கழுத்திலிருந்து ஒரு அடி அங்கலத்திற்கு முன்புறம் பின்புறம் தொங்கும் உடையாகும். இன்று பல துறவிகள் இதை தங்களுடைய உடையின் ஒரு பகுதியாக கொண்டிருந்தாலும் கார்மல் துறவிகளுக்கு இது சிறப்பு வாய்ந்த ஒரு உடையாகும். சிறிய அளவில் உத்திரியம் செய்து பொதுநிலையினருக்கும் வழங்கப்பட்டது. அதை அணிவதனால் அவர்களுக்கு அதனால் அருளப்படும் கொடைகள் அடைவார்கள் எனவும் கருதப்பட்டார்கள். எனவே திரு அவையில் உள்ள கார்மல் சபை துறவிகள் சிலுவை போர் நடந்த காலத்தில் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று துறவிகளின் வாரிசுகள் ஆவார். இந்த கார்மல் மலையில் கன்னி மரியாவுக்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பப்பட்டது. இவ்வாலயத்தின் பாதுகாவலி கார்மல் அன்னை என்று அழைக்கப்பட்டனர். கார்மல் துறவிகள் கன்னி மரியா மீது கொண்டிருந்த சிறப்பான பக்தியின் வழியாக மக்களிடையே உத்திரியத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளும் பக்தியை பரப்பி வருகிறார். கார்மல் துறவிகள் கன்னி மரியாவை தங்கள் பாதுகாவலியாக கொண்டிருக்கிறார்கள். 16ஆம் நூற்றாண்டில் கார்மல் சபையில் வாழ்ந்த பெயர் போன துறவிகள் புனித அவிழா, நகர் தெரசம்மாளும் புனித சிலுவை யோவானும் ஆவர். இவர்கள் கார்மல் சபைக்கு மறுமலர்ச்சியை கொண்டு வந்து கடவுளை நோக்கிய பணியாளர்களாக தங்களை கருதினார்கள். எனவே தான் இன்று சபை மன்றாட்டில் கார்மல் அன்னையின் தாய்மைக்குரிய பரிந்து பீசல் விளைவாக கிறிஸ்து என்னும் உண்மையான மலைக்கு வந்து சேர வரமருள வேண்டும் என்று மன்றாடும் வரத்தையும் இங்கு பார்க்க முடியும். மேலும் இவ்விழா நமக்கு அழகாக 2 உண்மைகளை சொல்லித் தருகிறது. ஒன்று, அன்னையின் பாதுகாப்பும். 2, நாம் அணியும் உடையின் கட்டுப்பாடும். எவ்வாறு கார்மல் மலை துறவிகளுக்கு அடைக்கலம் தந்ததோ அதுபோன்று அங்கு குடி கொண்டிருக்கும் கார்மல் அன்னையும் துன்புறப்படுபவர்களுக்கு, எதிரிகளின் தாக்குதல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் அடையாளமாக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு ஆபத்து வேளைகளில் கார்மல் அன்னையை நாடுவோம். கார்மல் அன்னை உருவம் தாங்கிய உத்திரத்தை நாம் அணிவது அன்னையின் பாதுகாப்புக்கு நமக்கு உண்டு என்பதற்கு உத்தரவாதத்தையும் தருகிறது.
கார்மேல் அன்னையின் உத்திரத்தை நாம் அணிவது நாம் அணியும் உடைகளில் அடக்கம் ஒடுக்கம் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. உடை என்பது உடலை மூடுவதற்கு உதவுகிறது. கிறிஸ்தவர்கள் அணியும் உடை சாதாரணமானதாகவும் தூய்மைக்கு அடையாளமாகவும் அமைந்திருக்க வேண்டும். நம் உள் உறவை நமது வெளி தோற்றத்திலிருந்து கவனிப்பவர். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார். எனவே நாம் வெளிப்படையாக அணியும் உடை ஆடம்பரமானதாகவும் மற்றவர்களை நம்மால் கவர்வதாக இல்லாமலும் நமது உள்ள தூய்மையையும் பண்புகளையும் வெளிக்கொணர்வதாக அமைந்திருக்க வேண்டும். இதனால்தான் துறவிகளை உத்திரை உடை அணியுமாறு கார்மேல் அன்னை கேட்டுக்கொண்டார். இறுதியாக திரு அவை கால இட சூழ்நிலைகளை, நம்பிக்கையாளரின் இயல்புகள், மனநிலை ஆகியவற்றை மனதில் கொண்டு வலுவற்ற மரபு கோட்பாடிலிருந்து மாறுபடாத இறை அன்னைக்குரிய பல்வகையான பக்தி முயற்சிகளில் ஒப்புதல் அளித்துள்ளது. இப்பக்தி முயற்சிகளில் பயனாக நாம் தாயை பெருமைப்படுத்தும் போது அவரது மகனையும் அறிந்து அன்பு செய்யும் மாட்சியைப்படுத்துகிறோம். அவரது கட்டளையின்படி நடக்கிறோம். ஏனெனில் அவருக்காகவே அனைத்தும் உள்ளன. முழு நிறையும் அவரின் குடிகொள்ள வேண்டும் என்று திரு அவை திருவுளம் கொண்டுள்ளது. எனவே இதை அறிந்து கொண்டவர்களாக அன்னையின் அருட்பெரும் உதவிகளை, அன்னை நம்மோடு உடனிருக்கிறார் என்ற தெளிவையும் அறிந்து கொண்டவர்களாக நாம் ஒவ்வொரு செயல்களையும் மாறுபாட்டை கொண்டு விடுவோம். அன்னையின் பாதுகாப்பில் நிறைவோடு வாழ்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, கார்மேல் அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் அன்னையின் அருட்பெரும் வரத்தை உணர்ந்தவர்களாக ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொண்டு நாங்கள் அன்னையின் பாதுகாப்பில் இருக்கிறோம் என்ற உள்ளுணர்வோடு வாழவும், இறைவார்த்தைப்படி வாழ்க்கையில் செயலாக்கப்படுத்தவும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.